வெல்கம் டு சூரிய குமார் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் செய்கிற வீலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் கத்தி இஞ்சியும் கையோடு இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன சமையல் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதான் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டில் போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிற வீலாக பற்றி போட போகிறேன். அது என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. அதுதான் நம்ம செய்ய போகிறோம். லெட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இஞ்சியை நறுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நறுக்கியாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் எதுக்கோ இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தோடெலாம் உரிச்சாச்சு. அடுத்து இன்னும் நறுக்கிறது தான் பாக்கி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது எசென்ஷியலான பொருட்கள்லாம் இருக்குது. இந்த ஸ்பைசஸ், தயிர், அப்புறம் அரிசி கூட இருக்குது. அப்புறம் வேக வைக்கிறதுக்காக ஒரு குண்டா. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் வேலை செய்கிறாங்க. இப்போ அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதாவது விறகு கட்டு அந்த மாதிரிலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிக்கல, ஏன்னா டியூரேஷன் அதிகமாகும்ல, அதனால தான் நான் காமிக்கல. ஓகே, அடுத்து என்ன குண்டை வச்சு நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிற பொருட்கள்லாம் போடணும் உள்ள. அதாவது வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி. டேரெக்டாக தொடாதரா சுற்றுற போகுது. துணி அதை வச்சுக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை உள்ளே ஊற்றிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட்டு எண்ணெயை ஊற்றுறோம், ஏன்னா நிறையா பிரியாணி வேணும்ல, அதனால தான். இங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பு வேறு சரியாக எரிய மாட்டேங்குது, ஒரு பக்கமாக எரியுது. ஏன்னா காற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலமாக வீசிகிட்டு இருக்குது. இந்நேரம் பார்த்து தான் கரெக்டாக காற்று வீசிகிட்டு இருக்குதுப்பா. நான் பட்டை விட்றப்பெல்லாம் காற்றே வராது. காற்றுக்கிட்ட போய் நான் கெஞ்சிட்ருப்பேன் வாவான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று அடித்து இம்சை பண்ணிகிட்டு இருக்குது. அடுத்து அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. அதாவது மசாலா பொருட்கள்லாம் போட்டாச்சு. லைக் பார்த்தீங்கன்னா கிராம்பு, அந்த இலையாட்டம் ஒன்று இருக்கும்ல, பிரியாணி இலை அப்படிம்பாங்க. அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம்லாம் போட்டிருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் தாளிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெருப்பு ரொம்ப குபுகுன்னு பயங்கரமாக எரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது கம்மியாயிடுச்சு. ஓகே, நம்ம தட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பரவாயில்ல, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, வெங்காயத்தோட கலரு. அந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை உறிஞ்சிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லை. 2 பேக்கெட் விட்டால் காணும் அந்த எண்ணெயை. ஓகே, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா தாளிக்கலாம். நெருப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எரிஞ்சிட்டு. இப்போ அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டே கொடுக்கும் பிரியாணிக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட வேண்டியது தான். இதாங்க லைட்டாக எண்ணெய் இருக்குது போல், அதெல்லாம் கொதிக்குது. நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா உறிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை போல். இப்போ எங்கள் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ தான் அந்த காற்றெல்லாம் அடங்கியிருக்குது. அடுத்து நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி என்ன ரொம்ப சிவப்பாக இருக்குது. கொஞ்சம் பக்கம் போய் போடு, எண்ணெய் மேலே தெரிச்சிட போகுது. இப்போ நல்லா சிவப்பாக இருக்கிற தக்காளியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா கதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பிரியாணி இலை, எண்ணெய், இப்போ தக்காளி தான் ஹைலைட்டு. அது போட்டதை பார்த்தா தான் ஒரு ஃபுல் ஃபீலே கிடைக்குது. லைட்டாக கதக்கி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி திரும்பி கதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் திரும்பி கொதிக்குது. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கதக்கிட்டே இருந்தால் தான் எல்லாம் சரியாகும். நம்ம எவ்வளோ கதக்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி அருமையாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி மசாலா பிரியாணி மசாலா போடலாம். பிரியாணி மசாலா 1 பேக்கெட். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா நல்லா தூவி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான பொருள், சிக்கன். விஷ்ணு டப்பாவை கொடுறா. எல்லாரும் ஒரு பாட்டு பாடிக்கலாம். நம்ம விஷ்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே, வேணாமா? ரொம்ப வெக்கப்படுறோம் போல. ஓகே, பாடுங்க பாடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த சாக்லேட் கம்மி எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கனை உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் கதக்கணும். நல்லா கொத்து பரோட்டா மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இதை பார்த்தா வெஜிடேரியன்ஸ் கூட நான்வெஜ்ஜாக மாறிடுவாங்க போல். அடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கிதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிதக்கியாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கிதக்கிட்டே இருக்கணும். கம்முன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம உப்பு போட்டுடலாம். காரம் கம்மியாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உப்பு இல்லைன்னா அட்ஜஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா உப்பு பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியம். உப்பு கம்மியாக போட்டோம்னா பிரச்சனை இல்லை, திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எச்சா போச்சுன்னா அது எடுக்க முடியாது.
நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே. ஒயிட் ரைஸ் உள்ளே போட்டதுக்கப்புறம் லைட்டாக கதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வேகும். சாரி வியூவர்ஸ், நாங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எக்ஸாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பிரியாணி சாப்பிட்ற மும்மரத்தில் வீடியோ எடுக்காம விட்டானுங்க. ஓகே, அடுத்து என்ன, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொண்டு போய் சாப்பிட்றது ஒன்று தான் பாக்கி. அப்படி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிரியாணி செஞ்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க, நானும் அதை பார்க்குறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பிரியாணி செஞ்சதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேவ் எ நைஸ் டே, பாய்.